அண்ணாமலை அண்ணன் பேரு அந்த அட்டவணையில இல்லாதது எல்லாரையும் போல எனக்கும் ரொம்ப வருத்தம். சத்தியமா அது எந்த தொகுதியா வேணாலும் இருக்கட்டும், அது வந்து தேரவே தேராது. மோடியா வந்து நின்னாலும் அங்கே வந்து டெபாசிட் கூட தேராது அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில கூட அண்ணாமலை அண்ணனை நிக்க வச்சிருந்தா, அண்ணாமலை அண்ணன் நின்று இருந்தா அந்த களமே அது வேற மாதிரி இருந்திருக்கு. நிஜமா சார், தமிழ்நாட்டிலே பாஜக இந்த 27 பேர் நிற்கிறாங்கல்ல, இந்த 27 பேர்லயே டஃபஸ்ட் கேண்டிடேட்டா தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக நிற்கிறதுல அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாப்புல. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு என்டர்டெயின் பண்ணியிருப்பார் தெரியுமா? இப்போ லாஸ்ட் டேர்ம்லயே 2021 நம்ம எல்லாம் பார்த்தோம். அதாவது ஒரு 4 பேர் பாஜக சார்பாக உள்ள போனாங்க. ஒன்று நயினார் அண்ணன், வானதி சீனிவாசன் அக்கா, அப்புறம் நம்ம சரஸ்வதி அக்கா, எம்ஆர் காந்தி ஐயா. இதில் நயினார் அண்ணனையும் வானதி அக்காவையும் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேலன்ஸ் 2 பேர் அந்த 5 வருஷத்துல எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ள வந்துட்டு போனாங்கன்றதே கணக்கு தெரியாது. உண்மையில அவரை உள்ளுக்குள்ள வச்சு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா உழைச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை அங்கனுக்குள்ள கிடைக்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த 5 வருஷத்துல என்னதான் வந்து பாஜக இருந்திருந்தாலும் இந்த 5 வருஷத்துல அது அண்ணன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு. பாஜகவையும் வளர்த்தாப்புல, அண்ணனை அதை விட பயங்கரமா வளர்த்துக்கிட்டாப்புல. அவரை உள்ளுக்குள்ள போய் உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆதரவாளர். ஏன் பாஜக மேலிடமும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுச்சு. ஆனா எக்காரணத்தை முதற்கொண்டு இந்த மனுஷன் சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்றதுல ஒரு கூட்டணியா இருந்து வேலை பார்த்திருக்காங்க. இந்த செயலையும் சரி, அந்த செயலையும் சரி. அண்ணனை இந்த தடவை அரசியல் அனாதை ஆக்குனது யார் தெரியுமா? பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோபி. முறையா பாசகவுக்கு உள்ள இருந்து இப்ப போட்டி போடுறாங்கல்ல வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களை குறிப்பிட்டு ஒரு 4 பேரை ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. நீ தோக்குற நான் பாக்குறேன், நீ தோக்குற நான் பாக்குறேன், நீ தோக்குற நான் பாக்குறேன். உண்மையில இந்த 4 பேர் யார் தெரியுமா? ஒன்னு நயினார் அண்ணன், இன்னொன்னு தமிழிசை அக்கா, இன்னொன்னு வானதி அக்கா, அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் எல் முருகன். அதாவது மற்றவங்கள கூட விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இவர் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவரை விட்டுட்டாங்க. இந்த பக்கம் இவர் பாலகிருஷ்ணன் அவரை விட்டுட்டாங்க. இவ்வளவு ஏன் சரஸ்வதி அக்கா மொடக்குறிச்சியில மருமகளுக்காக பேசி அந்த தொகுதியை வாங்கி இருக்காங்கல்ல, அவங்கள கூட விட்டுட்டாங்க. நீங்க எக்கேட கட்டு போங்க, ஜெயிச்சா ஜெயிச்சுக்கங்க, தோத்தா தோத்துக்கங்க. ஆனா இந்த 4 பேரும் தோக்குறத நாங்க கண்கூட பார்க்கணும். அதுலயும் ஒரு ஆள் மேல கொலவரியில இருக்கிறாங்க, தமிழிசை மேல. நீ எல்லாம் பேசலாமா? ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அது தம்பி வந்து விட்டு அவங்க நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்காங்க. தம்பி வந்து எலெக்ஷன்ல வந்து புறக்கணிச்சிருக்க கூடாது, அவங்க போட்டி போட்டிருக்கணும். போட்டி போட்டிருந்தா தான் எங்க எல்லாருக்கும். வானதி அக்காவே தம்பி வந்து இருந்தா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு அப்படின்ற லெவலுக்கு வந்து அக்கா பேசுனாங்க. ஆனா எவ்வளவு வந்து தம்பிக்காக பேசினாலும் அந்த தொகுதியை மட்டும் அவங்க வந்து அந்த இதுல வந்து அவங்க காம்ப்ரமைஸே ஆகலை. வேற ஏதாச்சும் ஒரு தொகுதியில், தம்பிக்கு இல்லாத தொகுதியா தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் தொகுதியில நிக்கட்டுமே, என் தொகுதி தான் வேணுமா? நான் என்னை இதை விட்டுட்டா நான் வேற எங்க போயிட்டு என்னால இருக்க முடியும்? தம்பி எங்க நின்னாலும் ஜெயிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிய அந்த வடக்கம் மடக்கி வச்சுட்டாங்க அவங்களுக்குள்ள. சரி ரைட்டு, அது போயிட்டு போகுது. ஆனா இந்த பக்கம் என்ன சொல்லி அடிக்கிறாங்க தெரியும், எல்லாம் எதிர்பார்த்தாங்க சார். அதுதான் பிரச்சனை. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இப்ப அண்ணாமலை வந்து இல்ல அப்படின்னு அண்ணாமலையை வந்து என் பெரிய ஹாட் டாபிக்கா வந்து வச்சிருக்கீங்க. அண்ணாமலை ஹாட் டாபிக்கை நாங்க வச்சிடல, அண்ணாமலைய ஹாட் டாபிக்கா அண்ணாமலானந்த் தான் வச்சிருந்தார். அண்ணாமலானந்த் தான் எல்லாத்துக்கும் தன்னை முன்னிறுத்தி நின்னார். தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை, அண்ணாமலைன்னா பாஜக.
அந்த அளவுக்கு ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு ஏன் ஒரு தியரி ஒன்று கிளப்பி விட்டார். அதாவது அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லைன்னா பாஜகனால ஒரு புல்லும் புடுங்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. நான் கிளப்பி விடல, அண்ணாமலை அண்ணன் கிளப்பி விட்டது. அதை பாஜக மேலிடம் வேடிக்கை பார்த்தது. இப்போ என்ன சொல்றாங்க, அவர் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த பிரச்சாரத்துக்கு எந்த மதிப்பு இருக்காது. அவங்களோட அண்ணாமலையோட ஆதரவாளர் இருக்காங்கல்ல, இப்ப முழுக்க முழுக்க பாஜகவுக்கு உள்ள அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது உண்மை. அது ஏன்னா அவருக்குன்னு நிற்கிற ஒரு தொகுதி, அதாவது 2 தொகுதியில் ஏற்கனவே நின்னார். ஒன்று அரவக்குறிச்சியில் நின்னாரு, இன்னொன்று கோயம்புத்தூரில் நின்னாரு. 2 இடத்துலையுமே டீசெண்டான ஒரு வாக்குகள் வாங்கினார். அது வெறும் அவங்க கட்சிக்கான வாக்குகள்னு நினைச்சிடாதீங்க, அது இருக்கு. அது இல்லாம அண்ணாமலை அண்ணனுக்காகவும் ஒரு சில அந்த வாக்குகள்லாம் உள்ளுக்குள்ள விழுந்தது. அவருக்காக இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனை ஆகி போச்சுட்டா, ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது தனிப்பட்ட ஒரு தலைவரா அவர் வெளியில தலையெடுக்கிறது எவனுக்கும் பிடிக்கல. இதை பதவியை விட்டு விலக்கி பார்த்தாச்சு, அதை சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்து அவரை அசிங்கப்படுத்த பார்த்தாச்சு. பட் என்ன பண்ணாலும் அவர் மேல உள்ள அந்த ஒரு கிரேஸ் அப்படின்றது அந்த மனுஷன் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கான். உண்மை, எவ்வளவு ஒரு இதுக்குள்ள போட்டு அடைச்சாலும் அந்த மனுஷன் வெளியிலேருந்து வர்ற பிரச்சனைகள் வேற. ஆக்சுவலி வெளியிலேருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, காங்கிரஸ் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும். அவருக்கு வர்றது பூராவுமே பாஜகலேருந்து அதிமுகலேருந்து தான் பிரச்சனை. அவர் பேசுறது எதுக்கு, வேற எதையும் பேச முடியாம மனுஷன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். வேற வழி இல்லாமலும் அவர் வெளியில பேசித்தானே அவன் திமுகவையும் காங்கிரஸையும். அதனால அந்த மனுஷன் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஆனா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு இறங்கி போறாரோ அந்த அளவுக்கு ஏறியும் போறாப்புல. அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்காரணத்தை முதற்கொண்டு அவர் எந்த இடத்துலையும் அதான் ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல போயிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரே அவருக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா வெறும் 4 எம்எல்ஏவை சட்டசபைக்குள்ள வச்சுட்டு எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சவர் அண்ணாமலை. நல்லா கேட்டுக்க, 4 பேரை உள்ள வச்சுக்கிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி எப்படி இருந்திருக்கு அந்த மனுஷனுக்கு. அது இல்லாம ஏகப்பட்டது அவனுக்குள்ள அவர் பேசிட்டார். அந்த சட்டசபைக்கு உள்ள வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு அவர்ல டைமிங் தவறாம ஒரு லீவ் எடுக்காம வருவாப்புல. ஒரு சட்டசபையை மிஸ் பண்ண மாட்டார். அப்படி பண்றப்ப அவரை டெய்லி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேஸே பண்ண முடியாது. அந்த வெளியில இருக்கும் போது சட்டசபையில எதிர்கட்சி அவங்க தான் சொல்லி நம்ப வச்ச அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள போயிட்டா அப்படின்னா உண்மையிலேயே நான் தான் எதிர்கட்சி, எல்லாரும் ஏன்டா வாங்குறான்ற லெவலுக்கு பேசிட்டு போயிடுவாப்புல. அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா பாஜகல பெரிய இடத்துல இருந்தவங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிரும். இல்ல உண்மை அதுதான். அதனால எப்படியாச்சும் இதையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஊர்ல ஒன்று பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, எரிகிறத பிடிங்கிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும். அதான் ஒருத்தரை மட்டும் அடிச்சா பத்தாது, ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் அவர் கூட நிற்கிறாங்க இல்ல, அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு துரத்திடணும். இவருக்கு அடிக்காட்டில அவங்க அத்தனை பேருக்கு அண்டம் கட்டணும். அவரை மட்டும் இந்த தேர்தலில் அவங்க கார்னர் பண்ணலை. அவரை சுற்றி தாளம் போட்டவங்க, மோளம் போட்டவங்க, அவருக்காக கோலம் போட்டவங்க அத்தனை பேரையும் புடிச்சு தள்ளி விட்டாங்க. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு குமுறி அழுதுகிட்டு இருக்காங்க சார். படத்துல எல்லாம் இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த லெவலுக்கு இப்படி மொத்தமா கூட்டு சேர்த்துக்கிட்டு என்னைய கொண்டுட்டாங்களே, என் அரசியல் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த அண்டாக்குள்ள ரொட்டி அந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் இருக்கிறதுல ரொம்ப பாதிக்கப்பட்டாப்புல. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான் மனுஷன், ஆம்புலன்ஸ் டைப்ல ஒரு வண்டி ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்து வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி டெய்லி பிராக்டிஸ் பண்ணியிருக்காப்புல. எது பிரச்சார வாகனம். எப்படி நமக்கு ஒரு தொகுதி, முக்கியமாக ஒரு தனி தொகுதி அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாப்புல. இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உள்ளாடைக்குள்ள 1000 இந்த சகப்பு எறும்புகள் உள்ள பூந்த மாதிரி
அவ்வளவு கொடூரமான ஒரு வேதனை. அந்த வேதனையை அந்த மனுஷன் அனுபவிச்சு வெளியிலையும் சொல்ல முடியாம, எங்கேயும் போய் அழுக முடியாம, அந்த வண்டியை வரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனோட நிலைமைய. இது பரவாயில்ல, உண்மையிலே பர்சனலா நான் லாஸ் பண்ணதா நினைச்ச ஒரு விஷயம், இவரை கேண்டிடேட்டா போடாம விட்டதுனால திருவண்ணாமலைக்கு ஒரு ஏர்போர்ட் மிஸ் ஆகி போச்சு. இல்லாட்டி திருவண்ணாமலைக்கு அநேகமா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் சேர்ந்தாப்புல வந்திருக்கும், நாம யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அடிக்கடி போயிட்டு வந்திருக்கலாம். அஸ்வத்தாமன் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினாப்புல, ஏன் திருவண்ணாமலையில ஒரு ஏர்போர்ட் இருக்கக்கூடாது? அந்த மனுஷன் நிறைய இடங்கள்ல நின்று பேசியிருக்காரு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நிறைய விவாதங்களை பேசியிருக்காரு. இந்த இப்போ கூட இந்த ஹோட்டல் இந்த இதெல்லாம் பில்லு இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டலை, அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க, ஹோட்டல்காரங்க இழுத்து முட்டாங்க, பூரா அவங்க மேல தப்பு, பிராடு பயலுக, அத்தனை ஹோட்டல்காரங்களும் மோசடிக்காரங்க சொன்னாப்புல அரும்பெரும் கருத்து. அண்ணனுக்கும் சீட்டு கிடைக்கல. இதில் ரொம்ப பயங்கரமா அதாவது ஒர்க் பண்ணி இவங்க எல்லாரும் அந்தந்த சீட்டு கிடைக்கும்னு நம்பினாங்களே தவிர அந்த சீட்டுக்காக எவனும் இது வரைக்கும் உழைக்கல. ஆனால் ரொம்ப உழைச்சது எஸ்ஜி சூர்யான்னு. வேளச்சேரியை கண்டிப்பா நமக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க, நம்ம ஆளுக இறங்கி வேலையை பார்ப்போம், நமக்கு இல்லாததா, நம்ம இந்தியாவே கட்டி ஆள்ற ஒரு கட்சி, சாதாரண ஒரு தொகுதி இதை வாங்கி தர மாட்டாங்களா நமக்கு? இந்த கட்சிக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளவு வேலையை பார்த்துக்கணும். எஸ்ஜி சூர்யான்னு இறங்கி வேலையை பார்த்தேன். வேளச்சேரியில் விட்டு இருந்தா மேபி அந்த மனுஷன் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கலாம், சொல்ல போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இறங்கி வேலையை பார்த்தாரு. நமக்கு இப்பத்தானே கல்யாணம் நடந்துச்சு, கல்யாண கிஃப்டா நமக்கு இந்த கான்ஸ்டியூஷனை கொடுப்பாங்கன்னு மனுஷன் நினைச்சாப்புல, கடைசியில கிஃப்ட்டுக்கு பதிலா நெத்தியில பொட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. கிடையாதுப்பா, ஒரே ஒரு தொகுதி தான். அது மட்டும் இல்லாம அண்ணனுடைய மிகப்பெரிய ஆதரவாளரான வினோஜ் மினிமம் அவர் சென்னையில எந்த தொகுதி கொடுத்தாலும், அதாவது துறைமுகத்தை கொடுத்தா எனக்கு தொக்கா இருக்கு, துறைமுகத்தை தாண்டி வேற எது கொடுத்தாலும் ஒர்க் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அது மயிலாப்பூரா இருக்கலாம், டி நகரா இருக்கலாம், ஆலந்தூரா இருக்கலாம், வேளச்சேரியா இருக்கலாம், எது வேணாலும் நீங்க கொடுங்க, நான் ஒர்க் பண்றேன், ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு தான் உட்கார்ந்து இருந்தாப்புல. அண்ணனோட ஆதரவாளர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆளை அப்படியே ஓரமா தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இத்தனையும் அந்த மனுஷன் இறங்கி இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் வேலை பார்த்த மனுஷன், எந்த தொகுதியாக இருந்தாலும் இறங்கி அடிக்கலாம். இது இல்லாமல் நம்ம கருப்பு முருகானந்தம், அதுக்கப்புறம் இன்னொரு முருகானந்தம் இருக்காப்புல இல்லை, ஏபி முருகானந்தம், இவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அண்ணாமலை அண்ணனும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரியே தான், எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்க சாமி, அவங்கள போட்டு படுத்தாதீங்க, என்னைய நம்பி இத்தனால இருந்துட்டான். இப்போ அண்ணாமலை அண்ணன் சொல்லலாம், அதாவது எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவங்களுக்காகத்தான் இதையெல்லாம் அதாவது எனக்கு விருப்பம் இல்லை, நான் போயிட்டு எல்லாருக்காகவும், ஏன்னா எனக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மனக்குறை இருந்துச்சு, என்னைய நம்பி வந்தவங்களுக்கு என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த பிரச்சாரம் எப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தான் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க, அப்படித்தானே? அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அண்ணனையும் டிடிவி அண்ணனையும் சேர்த்தாப்புல சொல்கிறாப்புல, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி தான், என்ன சொல்கிறேன்னா பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க, டிடிவி அண்ணனும் ஜெயிச்சிருப்பாரு, ஓபிஎஸ் ஐயாவும் ஜெயிச்சு, அப்படி தான் சொல்கிறான். அதனால இந்த தேர்தலில் நான் முழுக்க இறங்கி இந்த 27 தொகுதியில், அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேன். அதுதான் என் மன நிறைவை தரும். நீங்கள் ஓகே, உங்களை சுற்றி இருந்தவங்க, உங்களை நம்பி இருந்தவங்க, உங்களுக்காக இறங்கி சண்டை ஓட்டவங்க, உங்களை நின்று காப்பாற்றினவங்க, குத்த வந்தப்போ உங்களுக்காக குறுக்க பார்த்து குத்த வாங்கினவங்க, அவங்களோட நிலைமை அதுவும் யதார்த்தமாக நடந்ததா இல்லை அதுவும் தியாகமா? ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இவங்க, அதான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர், அவங்களுக்கு என்னன்னா, இப்போ தமிழிசை அக்கா இது வரைக்கும் வாராத தொகுதி இல்லை, நினச்சி பாருங்க, போகிற இடத்துலலாம் சில்றதுதான், இது வரைக்கும் தோக்கல, அதாவது வந்தார், நின்றார், தோற்றார், சென்றார், அப்படித்தான். இந்த வந்தார், இந்த சொன்னாங்கல்ல, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட், அதே மாதிரி தான் நம்ம எல் முருகன் அண்ணனா இது வரைக்கும் எங்கே அது ஜெயிச்சிருக்கு, இது வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இது வரைக்கும் அதுக்கு இருந்திருக்கா? ஏன்டா இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே முக்கியமா இந்த 2 பேரை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் நயினார் அண்ணனும் வானதி அக்காவும் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இந்த 2 பேர் இது வரைக்கும் நின்று
கடைசியில் எல்லாருக்கும் எங்கள் வாயில பண்ண திணிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் மாற்றி தான் விடுறது? ஒருத்தர் தான் அமைச்சர் ஆயிட்டாரு, ஒருத்தர் ஆளுநராக இருந்தாங்க, அதையெல்லாம் விட்டு வேற ஆளே கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கொண்டாந்து அதை. ஏன்னா இப்போ அங்கே அந்த தொகுதியில் நிற்க வச்சது எல்லாருக்கும் செம்ம காண்டு மயிலாப்பூரில். ஏன்னா ஆளுக்கு ஆளாக ஏறி போய் நின்றுட்டாங்கல்ல தமிழிசை அக்கா. ஸோ இவங்க அத்தனை பேரும் இறங்கி அதாவது நீ என்னதான் வந்து வெளியில் பேசினாலும், எவ்வளவுதான் வந்து உனக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தாலும் கட்சி எங்கள் கையில் தான், நாங்கள் சொல்கிறது தான் கேட்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். அண்ணாமலை முன்னாடியே முடியாது எனக்கு வேண்டான்ட்டார். அவர் வேண்டான்னு சொன்னது நிற்க விருப்பம் இல்லாமல் இல்லை, என்னைய கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க, எனக்கு அங்கே நிற்க விருப்பம் இல்லை, அதனால அவர் வந்து வேண்டான்ட்டார். இப்போ பியூஷ் கோயல் இங்கே வந்தப்போ லிஸ்ட்டை கொடுத்தப்போ லிஸ்ட்டில் அண்ணன் பேர் இல்லை. ஏன் அவர் பேரை சேர்க்கலன்னா அவர் தான் வேண்டான்ட்டார்ல, அதனால தான் சேர்க்கலை. முடிவெடுக்க வேண்டியது நீயா இல்லை மேலே இருக்கிறவங்களா? ஓ வேலை என்ன? ஏன் எந்த தொகுதியிலையுமே அவர் வந்து நிற்கிறதுக்கு தகுதி இல்லையா, பேரே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நயினாரண்ணா போட்டு அடிச்சிருக்காங்க. சரி ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா என்ன, பேர் தான் இல்லை, ஏன் ஆள் இல்லை? இந்த மீட்டிங்கு வந்திருக்கணும்ல, அவர் அந்த வேலையை பார்த்துருக்கணும்ல. அவங்க தான் சார் சொல்கிறாங்க மேலே இருக்கு. அதுக்கப்புறம் போட்டு கட்டு ஆனதுக்கப்புறம் தான் ஆளை உடனே ஹெலிகாப்டரில் பறக்க சொல்லி கூப்பிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவர் இல்லைங்க அப்படின்றப்ப அவர் இல்லைன்னு சொன்னது என்கிட்ட நான் கேட்ட தொகுதி இல்லை, அதுதான் வேறு, அதுதான் உண்மை. இவங்க எனக்கு அதை தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அந்த பக்கம் போயிட்டார். அதை இப்போ இருக்கிறவங்களோட என்னன்னா, அவரோட ஆதரவாளர்கள் அடிக்கிறப்ப இந்த துப்பாக்கி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் சொல்லுவாங்க இவன்கிட்டேருந்து ஏதாச்சும் ஆறு போனாத்தான் அந்த ஸ்லீப்பர் செல்லெல்லாம் ஆக்டிவ் ஆகும். இதையே வந்து டம்மியாக்கி உட்கார வச்சுட்டோம்னா அந்த ஸ்லீப்பர் செல்லெல்லாம் கடைசி வரைக்கும் இன்ஆக்டிவாகவே இருந்துடும். இது இல்லாமல் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம வளரணும்னா முதல்ல இதை நம்ம போடணும் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ அண்ணன் பிரச்சாரத்துக்காக வெளில போகிறாப்புல நிறைய பேசுவாப்புல. பேசுறதுக்கப்புறம் வழக்கம் போல் இன்னொன்று கிளப்பி விட்டாங்க. என்ன கிளப்பி விட்டாங்கன்னா, அண்ணாமலைக்கு பெரிய பதவி காத்துக்கிட்டு கிடக்கு, அண்ணாமலைக்கு மத்தியத்தில் அமைச்சராக கொண்டு வர போகிறாங்க, அவர் வந்து பயங்கர, அதாவது வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் தூக்கிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக இவரை போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு பேசினாங்க. ஏற்கனவே அண்ணனை மாநில பதவியிலேருந்து தூக்குறப்ப இதே தானே உருட்டினாங்க, அப்போ உருட்டினது தான் இப்போயும் உருட்டுறாங்க. இது அண்ணனுக்குமே நல்லா தெரியும் என்ன ரியாக்ஷன் அப்படின்றது. முடிச்சுட்டு தான் பார்க்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வேறு எந்த ரியாக்ஷனும் கிடையாது, ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நன்றி.